ஹாய் வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு டிஷர்ட் எடுத்துருக்கேங்க. இதில் 2 ஸ்லீவ் பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணாத டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி 20 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த போர்ஷன்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் 2 பக்கம் பார்த்திங்கன்னா நீளமும் அகலமும் 20 இன்ச் இருக்குங்க. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் 20 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இதை 4ஆக மடிக்கணுங்க. இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மடிப்பு பாகம் கீழே இருக்கணும். இப்போ இந்த ஒரு கார்னர் எடுத்து இன்னொரு கார்னரில் அப்படியே ஃபோல்டு பண்ணுங்க. இந்த மாதிரி மடிப்பு பாகம் கீழே இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்க ஃபோல்டபுள் சைடில் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்லேயும் 10 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 மடிப்பு பாகத்துலேயும் 10 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு அப்படியே க்ராஸாக அப்படியே லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓரத்துலேருந்து 2 இன்ச், அந்த ஓரத்துலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு சென்டர் வேணும். இந்த பீஸை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நமக்கு அப்போ சென்டர் பீஸ் கிடைக்கும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்படி கர்வாக மார்க் பண்ணிக்கோங்க. 2 ஓரத்துலேயுமே இந்த பக்கத்துலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அதை அப்படியே வளைவாக கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி கர்வாக கொண்டு வந்துடுங்க. நமக்கு ஒரு பெட்டல் ஷேப் கிடைக்குங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க. 2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது மேலேயும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்குங்க. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. இப்போ அந்த பேப்பர் பீஸை எடுத்து அந்த டிஷர்ட்டுக்கு மேலே இப்படி வைக்கணுங்க. இதுக்கு மேலே வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஒரு சாக் எடுத்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு கையை வச்சு பேப்பர் மேலே வச்சுட்டு மீதி போர்ஷன் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை நீங்கள் அப்படியே கட் கூட பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பின் பண்ணி கூட ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. என்னடா பார்க்குறக்கு நிறையா அளவெல்லாம் இருக்கே நினைக்காதீங்க. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், அவ்வளவுதான். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா அங்கேயும் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் நகராத மாதிரி ஒரு கையை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்லேயே அப்படியே நீங்கள் அந்த ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸை எடுத்து வைங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம தையல் மிஷின்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் ஊசி நூல் மட்டும் இருந்தால் போதும். அப்படியே இந்த ஓரங்கள் எல்லாம் அப்படியே தச்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். சாதாரண தையல் தான் போட்டால் போதும். அப்படியே இது ஓரம் ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு பெட்டல்லையுமே அப்படியே தைச்சிட்டே வாங்க. சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இது எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 பீஸ் எடுத்துருக்கேங்க. நம்ம சென்டரில் அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை வச்சு அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச் வர மாதிரி அதிகமாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் எனக்கு இதில் இருக்குது. அதை விட 2 இன்ச் அதிகமாக வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த 2 பீஸ் நமக்கு தேவைப்படும் சென்டரில் அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓரமெல்லாம் தைச்சிட்டோம் பார்த்திங்களா, இப்போ அந்த ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம கட் கொடுக்கணுங்க. அந்த சென்டரில் கட் கொடுத்தோம்னா அந்த வளைவு நமக்கு திரும்பும் போது கரெக்டாக ஷேப் கொடுக்கும். அதுக்காக இப்போ இதோட நல்ல சைடு வெளியே திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கரெக்டாக அந்த ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இந்த கேப் வழியாக உள்ளே நமக்கு தேவையில்லாத இந்த வேஸ்ட் கிளாத்தெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிற மாதிரி இப்படி அலைன் பண்ணிக்கோங்க. துணியெல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா ஊசி நூல் வச்சு அப்படியே தைச்சி எடுத்துடலாங்க. இந்த கேப்பெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த 2 பீஸையுமே சேர்த்தி வச்சு அப்படியே அந்த ரவுண்டாக அப்படியே ஓரமாக அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாங்க. வெறும் கையிலே ஊசி நூல் மட்டும் இருந்தால் போதுங்க. யார் வேணால் தைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். அப்படியே இந்த ஓரங்கள்லாம் தைச்சி முடிச்சிடலாம். கேப் தெரியாத வரைக்கும் ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த 2 பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதில் ஒரு பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இப்படி உள்ளே வச்சுட்டு உள்ளே விட்டு கரெக்டாக அந்த மேலே இருக்க அந்த பனியன் பீஸ்லேயும் இப்போ இருக்க இந்த துணி பீஸையும் சேர்த்து வச்சு ஓரமாக அப்படியே ஊசி நூல் வச்சு தைச்சி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி அந்த ஓரம் ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். தைச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் இருக்கும்ல, நம்ம கிளாத் கட் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன பிட்டு பீஸ்லாம் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் கிளாத் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்திங்களா,
அதை வந்து இப்படி ஊசி நூல் வச்சு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அந்த ஓரங்களில் மட்டும் அப்படியே தைச்சிட்டே வரணுங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே ஊசியை உள்ளே விட்டு அப்படியே அந்த ரவுண்டில் ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டே வரணும். கடைசியாக அப்படியே ஜஸ்ட் நீங்கள் அந்த நூலை இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சுருக்கமாக இருக்கும். இந்த வழியாக நம்ம இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி துணியெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இதை நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் செய்ய வேண்டாம். அப்படியே இந்த நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல அதுக்கு மேலே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இதை ஜாயின் பண்ணிட்டா போதும். இதுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே இந்த மேலே இருக்க அந்த எல்லோ கலர் துணியும் அந்த டிஷர்ட்டோட பீஸையும் அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே தைச்சிட்டே வரணுங்க. இதே மாதிரி சைடில் அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் ஊசி நூல் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக இது பண்ணிடலாம். இந்த ஓரம் ஃபுல்லாக அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். வெறும் ஒரு பத்தாத டிஷர்ட்டு அப்புறம் குட்டி குட்டி கிளாத் இருந்தால் போதுங்க, நமக்கு சூப்பராக ஒரு ஃப்ளவர் பில்லர் ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம நீட்டாக சேரில் சோஃபாவில் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. அதுக்கு தையல் மிஷின் வேணும்னு அவசியமே இல்லை. வெறும் ஊசி நூல் இருந்தால் போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக தைச்சிடலாம், நம்ம கையிலேயே பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ளவர் பில்லர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.